ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவோசனல் சேனல். இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா தேவோசனலும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு இணைப்பிரியாத ஒரு இருக்கும். அதுலேயும் இந்த கார்த்திகை மாதத்தில் இவரோட பேர் கேட்காத நாளே இருக்காது. அதாவது சுவாமி ஐயப்பன் அரக்கி மகிழ்ச்சியை வதம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் சபரிமலையில் போய் அமர்ந்தாருங்கிறது ஒரு இருக்கு. அவர் அந்த அரக்கி மகரிஷியை வதம் செய்த வாள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் அவங்க சொல்ல போறேன். சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக சென்று தங்கி 1000 ஆண்டுகள் பழமையான புத்தன் வீடு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. மேலும் மகிழ்ச்சியை வதம் செய்ததாக சொல்லப்படும் வாளையும் இங்கே ஒரு சின்ன பூஜை அறையில வைத்து பாதுகாத்து வரதான் சொல்றாங்க. இதை பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்றேன். தனது தாய் பிணி தீர்க்க புலிப்பால் தேடி எரிமேலிக்கு வந்தார் ஐயப்பன். அந்த அடர்ந்த காட்டுல ஒரு சிறிய மண் வீட்டுல விளக்கு ஒன்று எரிவதை பார்க்கறாரு. அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த இரவு நான் இங்கேயே தங்கி கொள்ளவா என்று அந்த பாட்டியிடம் கேட்கிறாரு. அந்த பாட்டிக்கு வந்திருப்பது அவதார புருஷன் ஐயப்பன் அப்படின்னு தெரியுது. சரிப்பா, நீ இங்கேயே தங்கிக்கொள் என்று சொல்லிட்டு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல உள்ள நிறைய ஆண்கள் ஊரை காலி செய்து விட்டு போய்விட்டாங்க. அதற்கு காரணம் மகிழ்ச்சி என்னும் அரக்கி இருப்பதுதான். எனவே இரவு இங்கேயே பார்த்து பத்திரமா தங்கிக்கொள் என்று அறிவுரையும் சொல்றாங்க. அந்த இரவு ஐயப்பன் வீட்டை விட்டு சென்று மகிழ்ச்சி வதம் செய்கிறாரு. அவளை வதம் செய்த வாளை கொண்டு அந்த வீட்டின் பின்புறம் இருந்த குளத்துல கழுவுறாரு. அந்த குளம் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது. அந்த குளத்தின் பெயர் தான் ருத்ர குளம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாளை எடுத்து பாட்டியின் வீட்டிற்குள் வைத்து விட்டு ஐயப்பன் மீனும் காட்டுக்கு போயிடறாரு. மறுநாள் தான் பாட்டிக்கு இந்த விவரம் தெரியறப்போ தங்கியிருந்த புத்தன் வீட்டுல வாளை வச்சு பூஜை செய்தும் வராங்க. மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செஞ்சு பயன்படுத்திய வாள் பக்தர்களின் தரிசனத்துக்காக வைக்கிறாங்க. அந்த புத்தன் வீடு எரிமேலியில் இன்றும் இருக்கு என்று குறிப்பிடத்தக்கும். ஐயோ அப்பா என்று அழைக்காம ஐயப்பா என்று அவனை அழைத்து பாருங்க. நொடியில உங்க துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க. எரிமேலி போற எல்லாருமே மறக்காம இந்த புத்தன் வீட்டுக்கு போயிட்டு அங்க பாருங்க. அந்த புத்தன் வீட்டுல தான் இன்றளவும் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செஞ்ச வாளை வச்சிருக்காங்க. யாரெல்லாம் சபரிமலைக்கு போறீங்க அப்படின்னோ மறக்காம இந்த வாளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் இந்த புத்தன் வீட்டுக்கு போயிட்டு அந்த வாளை பார்த்து அவங்களும் பலனடைக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.